ஹலோ மக்களே 375 எபிசோட்ல பேர்லாம் போன எபிசோட்ல என்னன்னு பார்த்தா அடிச்சு நொறுக்கிட்டானுங்க மொரியவ. இங்க என்னன்னு பார்த்தா சூரிய வெளிச்சம் வர வந்துருச்சு. எல்லாருமே எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. லூஃபி ஜோரோ சாஞ்சின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க சோப்பர் எல்லாருமே சேர்ந்து. ஆனா ஷேடோவோ வாயில இருந்து அப்படியே பறந்துகிட்டே இருக்கு. ஒருத்தர் ஷேடோவோ போகுது. முகியோரோட ஷேடோ வந்து அவங்கள்ட்ட இன்னும் வந்து சேரவே இல்ல. அழுதுகிட்டே இருக்கானுங்க ஜோரோ ரோபின் சாஞ்சின்னு சொல்லிட்டு. ஆனா அவனுங்களும் அசால்ட்டா அப்படி நின்னுக்கிட்டு இருக்காங்க. டே உங்க பாடி அப்படி கரையில என்னடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜெயிக்கலையா அப்ப நம்ம தோத்துட்டோமா இன்னும் லேட் ஆயிருச்சான்னு சொல்லிட்டு பிராங்கிலாம் கத்திக்கிட்டு இருக்கான். எல்லாருமே மறைஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா கேப்டன் லோலாவும் அப்படி எரிஞ்சுக்கிட்டு அங்கேயே நின்னுக்கிட்டு இருக்கா. நம்ம ஜெயிச்சோம் தானடா நினைச்சோம். ஆனா நம்ம ஜெயிக்கலையான்னு சொல்றாங்க. ஆனா ஷேடோவோ அவங்கள்ட்ட நோக்கி போய்கிட்டு இருக்கு. இன்னும் லூஃபியோட ஷேடோ அவங்கள்ட்ட வந்து சேரல. இங்க என்னன்னு பார்த்தா வேற கப்பலை கட்டுறாங்க. கேப்டன் இங்க முதல்ல வந்து வெளியே வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரூ மெம்பர் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் சூரிய வெளிச்சம் வருது நான் என்ன சாகவா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்கான். 2 வருஷம் ஆச்சுடா என்னோட ஷேடோ போயின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். கேப்டன் முதல்ல காலை பாருங்கன்னு சொல்றான். அவன் காலை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். கேப்டன் என்னோட ஷேடோ என்கிட்ட கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கேப்டன் வெளியே வரான். என்னோட ஷேடோ எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றான் அவன். டேய் நம்ம ஷேடோ நம்மளுக்கு கிடைச்சிருச்சான்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம திரும்பி பைரட் வாழ்க்கைக்கு போயிடலாம்னு சொல்றாங்க. அப்பனா மொரியோவை எவனோ டிஃபீட் பண்ணிருப்பானோ சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூ மெம்பர் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாடா. கைடோ ஈக்குவலுக்குள்ள பவர் உள்ள ஆள்டா அவனெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்தை தோக்கடிக்கலாம் முடியாதுன்னு சொல்றான் அவன். ஆனா லூஃபி அதுக்குள்ள நொறுக்கி எரிஞ்சு வச்சிருக்கான் அவனை. இங்க பார்த்தா மெரே நாளுகளுக்கு அவனோட ஷேடோ கிடைச்சிருச்சு. ஒவ்வொரு ஊர்ல நிறைய பேருக்கு ஷேடோ இல்லாம இருந்திருக்கானுங்க. எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஷேடோ கிடைச்சிட்டோன்னே எல்லாருமே எல்லா ஊர் சைட்லயும் என்ஜாய் பண்றாங்க. ஒவ்வொரு ஊரையா கட்டுறாங்க. பார்த்தா போற வர இடத்துல மட்டும் அவன் ஷேடோவை எடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஒரு வீட்டுல ஒரு வேலைக்கார பொண்ணு இருக்கா. என்னோட ஷேடோ கிடைச்சிருச்சு நான் மிரர்ல பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காவா. மார்கரீட்டா என்னாச்சுன்னு சொல்லிட்டு வீட்டு ஓனர் வராரு. என்னோட ஷேடோ எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்றாவா. 10 வருஷத்துக்கு முன்ன போன ஷேடோ உனக்கு இப்ப கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு ஓனர் கேட்கிறாரு. ஆமான்னு சொல்றா அவளும். ஆனா நீ மன்னிச்சிருங்க நான் பிளேட் எல்லாம் உடச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அழுகுற மாதிரி நின்னுக்கிட்டே இருக்காவா. நான் என்னோட ஃபீலிங்ஸ்ல அந்த பிளேட் எல்லாம் உடச்சிட்டேன்னு சொல்றா. நான் தப்புனதுக்கு நீ மன்னிச்சிருங்க நான் இங்க இருந்து போறேன்னு சொல்றாவா. எங்க போற நீ எல்லாம் எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உனக்கு எதுவும் அடிபடலையா அது வரைக்கும் சந்தோஷம் மார்கரீட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றாரு அவரு. இதுல ஒரு பக்கம் கட் பண்ணி த்ரில்லர் பார்க்க தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நாமி எல்லாருமே அப்படியே ஷாக்ல அப்படியே நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் இங்க பாருங்கடான்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா எல்லாருமே உயிரோட வந்துட்டாங்க. சாஞ்சி ஜோரோ ரோபின் எல்லாருமே வந்துட்டாங்க. நான் இறந்துட்டேனோன்னு நினைச்சேன்னு சொல்றா ரோபின். நல்ல வேலை உன்னை சொர்க்கத்துல பாத்துருப்பான்னு நினைச்சா ரோபின் அப்படின்னு சொல்லிட்டு ரோபின் பக்கத்துல ஆடிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. ஏன்டா பயம் கொடுத்துறீங்கன்னு சொல்லிட்டு சோப்பரும் நாமியும் நின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. விடிஞ்சிருச்சு. உடனே அப்படி வெளிச்சத்து நின்னு புருக்கு பாத்துக்கிட்டே இருக்கான். என்னால சூரியனை இப்ப பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு நின்னுக்கிட்டு இருக்கான் அவன். டேய் நம்ம வெளிச்சத்துக்கு வந்துட்டோம் சொல்லிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. அவங்க எல்லாருமே இங்க சர்வே ஆயிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சூரிய வெளிச்சம் வந்து நம்ம உயிரோட இருக்கதை அழிக்கதாண்டா பாத்துச்சு. ஆனா நம்ம ஷேடோ மட்டும் கிடைச்ச உடனே நம்ம ஆட்டோமேட்டிக்கா ரீகெயின் ஆகி வந்துட்டோம். எல்லாருமே மாசா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. மொரியோ வந்து இந்த ஷேடோ யூஸ் பண்ணி என்னெல்லாம் ஆட்டம் ஆடினா அப்படின்னு சொல்லிட்டு பழசெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. ஓர்ஸ் யூஸ் பண்ணி ஓர்ஸ் பால்லாம் மாத்திருப்பான் அவன். நம்மளோட பாடியோட ஷேடோ கரெக்டா அதே மாதிரி இருக்கலன்னு சொல்லிட்டு காலெல்லாம் அசைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. அப்பாடா இனிமேல் ரிலாக்ஸா இருங்க நம்ம ஃபன்னா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஜோரோ பேசிக்கிட்டு இருக்கான். அப்பாடா இந்த வாட்டி நம்ம தோக்கலையா அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு உசோப்போ கத்திக்கிட்டு இருக்கான். டேய் கோலா எங்கடா இருக்கு அதை சீக்கிரம் கொடுங்கடான்னு சொல்லிட்டு அப்படி தலையில கை வச்சுட்டு நம்ம பிராங்கி உட்காந்துருக்கான். இந்த ஐஸ்லாண்ட்ல நம்ம பார்க்க கூடாத கிரியேச்சர் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம். இந்த மொரியோ என்னெல்லாம் அந்த ஐலாண்டா பண்ணி வச்சிருக்கான் பாரு. ஆனா ஒரு வழியும் இந்த மொரியோவை வந்து தோக்கடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு சாஞ்சி பேசுறான். இது உண்மையிலே பயங்கரமான மேன்ஷன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு சத்தம் அபுசலாம் முழிச்சு போறடான்னு சொல்லிட்டு பார்த்தா லோலோ பக்கத்துல இருந்து ஷாக் ஆகுறான். அபுசலாம் நாளா அவனை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. மேரேஜ் பண்ண மாட்டியா? டேய் அவளோட அவன் ஷேடோ இழந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹாக்பேக் நீ என்னடா இங்க பண்றன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் எனக்கு என்ன பண்ற எனக்கு தெரியலடா. எனக்கு தெரிஞ்சு இங்க ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு சொல்றான். மொரியோ சமோக்கு ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹாக்பேக் பேசுறான். என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அபுசலாம் என்னது முகிவரா தோக்கடிச்சிட்டானான்னு சொல்லிட்டு அதுக்கும் ஷாக் ஆகுறான். டேய் கத்தாதடா அவனுக்கு வந்து நம்ம கதையை முடிச்சிருவாங்க கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்றான் ஹாக்பேக். இனிமேல் இந்த திருநெல் பார்க்ல இருந்து எல்லாம் வேஸ்ட் தான்டா. இனிமேல் இந்த முட்டாள் கூட எல்லாம் இருக்க போறதுல அடுத்த கட்டத்தை நோக்கி நான் போக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லூஃபி எது சின்னதா மாறானான்னு சொல்லிட்டு இங்க ஜோரா கட்டிக்கிட்டு இருக்கான். இல்லடா அவன் புதுசா வந்து செகண்ட் கியரும் தேர்ட் கியரும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணி சண்டை போட்டான். அவனால அவன் பாடி ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் தாங்கி இருக்கும். அதனால தான்டா அவன் இப்ப ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்றான். ஒரு பக்கம் எனக்கு இவனை பார்த்தாதான்டா ரொம்ப கவலையா இருக்கு. எவ்வளவு பெரிய எதிரி வந்தாலும் அவனோட கடைசி தருவாய் வர அவன் போட்டி போட்டுக்கிட்டே இருக்கான்டா. நம்மளுக்காண்டி அவன் எந்த எல்லைக்கும் போறான்னு சொல்லிட்டு உசப்போன்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஆமாடா நீ சொன்னதும் கரெக்ட் தான் சொல்லிட்டு நாமி அந்த குருவே வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கிறதுல சடனா பார்த்து ஒரு சாமி வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. டேய் ஷேடோ ஒன்றது போனால் நீ எப்படா வந்தான்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு கத்துறாங்க. டேய் நான் உண்மையிலே ஒரு ஓல்டு மேன் தான்டா, நான் ஜாம்பிலாம் கிடையாதுன்னு சொல்றாரு அவரு. இந்த கிரேவியார்ட்ல பார்த்த பழைய தாத்தா நீங்க தானே சொல்லிட்டு சாஞ்சி கேக்குறான். நான் இதை நினைச்சு கூட பார்க்கல, நான் கனவு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஒரு வழியா நீங்க ஜெயிச்சிட்டீங்களே, நான் சூரிய வெளிச்சத்துல நடக்கேன், உங்களுக்கு தான் நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு தாத்தா. இதுல ஒரு பக்கம் லோலோவோ வேகமா ஓடி வரா. டேய் நாங்க ஜெயிச்சிட்டோம் சொல்லிட்டு லோலாவும் கத்திக்கிட்டு வரா. நீங்க தான்டா மாசுன்னு சொல்றாவா. தாத்தா நீங்க வந்துட்டீங்களான்னு சொல்லி லோலா கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமான்னு சொல்றாரு வரும். நாங்க எவ்வளவுதான் நன்றி சொன்னாலும் அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே என்னன்னு பார்த்தா ரிஸ்கி பிரதர்ஸ் லோலா கூட்டமே வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. த்ரில்லர் பார்க்ல இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி பண்ணது கிடையாது சொல்லிட்டு எல்லாருமே தலை குனிஞ்சு அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்காண்டி ஒரு இது தரேன், யாரெல்லாம் என்ன மேரேஜ் பண்ண நினைக்கிறீங்களோ என்ன மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேப்டன் லோலா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரே சமயத்துல 5 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரிஸ்கி பிரதர்ஸ் எல்லாம் கத்துறானுங்க. டேய் நீங்க ஒன்னும் நன்றிலாம் சொல்ல வேணாண்டா, எங்க க்ரூ மெம்பர் சொன்னா அதனால நாங்க செஞ்சோம், அதனால நீங்க நன்றின்னு சொல்ல வேண்டாம் ஒன்னும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு ஜோரா கத்திக்கிட்டு இருக்கான். செவுட்டோட அடிச்சுட்டா ஜோரோ நாமி. டேய் உன்னையில யாரடா சொல்ல சொன்னா, நன்றி தானடா சொல்ல வந்தாங்கன்னு சொல்லி நாமியே கத்திக்கிட்டு இருக்கா. மொரியை தோக்கடிச்சுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மொரியை சேவ் பண்ணி வச்சிருந்த சில விஷயத்தை உங்களுக்கு தாரன்னு சொல்றானுங்க. அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு அப்படி துடிக்கி ட்ரெஷரை தான் பாத்துக்கிட்டு இருக்காவா. மொரியோட ட்ரெஷர் எதுக்கு நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட கூடாது, எல்லாத்தையும் உங்க ஷிப்ல வச்சுக்கிட்டு தான் சொல்றாங்க அவங்க. எல்லாம் ஓகேன்னு சொல்றான். ஆனா ஷாக் ஆகுறா. ஐயோ நான் உண்மையான விஷயத்தை உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. காய்ஸ் இது சீரியஸான விஷயம், உங்கள்ட்ட நான் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அடே இதான் விஷயமான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. எல்லாரும் ஷாக்ல மேல பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா பாரத்துல கூமா வந்துட்டாரு. அடுத்த வரலாடு வந்தாச்சா சார், நம்ம சொன்ன மாதிரிதான் சார் இங்கே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கூமா சொல்லிக்கிட்டு இருக்கான். யாரா இதுன்னு சொல்லிட்டு உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவரா அப்படின்னு சொல்லிட்டு நாமி ஆரம்பிக்கா. அவரை பார்த்தோன்னே அவருக்கு உடம்புலாம் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டே நான் சொல்றது எல்லாரும் தெளிவா கேளுங்க, கொஞ்சம் பொறுமையாவும் கேளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டே நம்ம மொரிய கூட சண்டை போட்டு இருக்கிறதுல இந்த விஷயத்தை நான் உங்கள்ட்ட சொல்லலடா, இந்த ஐலண்ட்ல புதுசான ஒரு ஆள் வந்திருந்தாங்க, அதான்டா இது வார்லாடு 7 வார்லாடுல ஒருத்தர் தான்டா இவருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. 7 வார்லாடுல ஒருத்தரான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னடா பேசுறீங்கன்னு உசப் மிரண்டுட்டான். வாய்ப்பே கிடையாது சொல்றாங்க. ஒரே ஐலண்ட்ல 2 வார்லாடுன்னு சொல்லிட்டு மிரண்டுட்டாங்க. கடைசியா crocodile ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு வார்லாட இறக்கி இருந்திருக்கும், இன்னொரு ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆளு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு போன்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் உயிரோட தான் இருக்கானா இறந்துட்டான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது தெரியலன்னு சொல்றான். அவன் உயிரோட இருந்தான்னா அவனை அப்படி மெயின்டைன் பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அவன் உயிரோட இருந்து அவன் வார்லாடு பொசிஷன்ல மெயின்டைன் பண்ணட்டும்னு சொல்லிட்டு அந்த சைடுல இருந்து போன்ல பேசுறாங்க. நம்ம சடனா போய் இன்னொரு வார்லாடெல்லாம் தேட முடியாதுன்னு சொல்றாங்க. முகிவர ஏகப்பட்ட பிரச்சனையை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்க. டேய் இவர் ஆல்ரெடி எனக்கு தெரியும்டா, இவர் தான்டா டைரண்ட், இவர் மொரியாக்கு ஈக்குவலான பவர்ஃபுல்லான ஆளு, பார்த்தல கூமான்னு சொல்றாங்க லோலா குரூ. அது சொன்னது உனக்கு தெளிவா புரியுதா கூமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மொரியோ டிஃபீட்டை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாதுடா, இது உனக்கு ஒரு ஸ்பெஷல் மிஷன் சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் முகிவரா குரூல இருக்கவனுக்கு எல்லார் கதையும் முடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி இது ஒரு ஈஸி மிஷன் சொல்றான் கூமா. என்னது எல்லார் கதையும் முடிக்க போறாங்களான்னு சொல்லிட்டு ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. கூமாவோ களத்துல இறங்குதாரு. ஒரு பார்வைதான் பார்க்க மொரியோவோ செதறி போய் கிடக்குறான். இவர் நம்மள கொல்ல போறாரான்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ஷாக் ஆகுறாங்க. என்னடா இப்ப தானடா ஒருத்தனிட்டு இருந்து வெளியே வந்தோம், இன்னொரு பவர்ஃபுல் எதிரிட்டு நம்ம மோத போறோமான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. 2 வார்லாட்லாம் தொடர்ச்சியா நம்மளால சண்டை போட முடியாது, என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு உசப்போ தலையில கை வச்சிருக்கான். ஆனா ஜோரோ மட்டும் களத்துல இறங்கி முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்கான். டே எல்லாரும் பின்னாடி போங்கடா, இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜோரோ உயிரை புடிச்சிட்டு வந்து நின்னுகிட்டு இருக்கான். அவனுக்கே ஏகப்பட்ட எனர்ஜி இல்லாம தான் நிக்கிறான். டே அவன்கிட்ட பாத்துருங்கடா, அவன் தொடதாண்டா செஞ்சான், ஆனா ஆளே காணாம போயிட்டாங்கன்னு சொல்றான் நாமி. என்னன்னு பார்த்தா பெறன மாதிரி ஒரு ஆளை ஒரே அடியில கதையை முடிச்சிட்டான். அவ என்ன ஆனா ஏதானே தெரியல. என்ன தொட்டோனே ஆள் மறைஞ்சிட்டாங்களா, என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி அவர் ஒரே இடத்துல இருந்து எப்ப மூவ் ஆகுறாருன்னே தெரியாது, கண் இமைக்க நேரத்துல மூவ் ஆகிக்கிட்டே இருக்காரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காவா. கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள எப்படி மூவ் பண்ணி வந்தான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னே அவங்களுக்கு தெரியல. என்னன்னு பார்த்தா கையில உள்ள கிளவுஸ கழட்டுறான். டேய் அவன் கைதாண்டா பெரிய ஆபத்தே, அது பட்டுருச்சுன்னா நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான் நாமி. பயத்துல அப்படியே நின்றுகிட்டு இருக்காங்க. ஆனா ஜோரோவோ சண்டைக்கு தயாரா நிக்கிறான். வாடா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு சடனா மறைஞ்சு போறாரு. மறைஞ்சு போயிட்டு எல்லாரும் முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்காரு அவரு. டேய் இவனடா நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறான், என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு நாமி சொன்னது கரெக்ட் தான் சொல்லிட்டு பாக்குறாங்க. சண்டைக்கா வந்திருக்க உன்னையெல்லாம் விட போறதுன்னு சொல்லிட்டு அந்த ஐலாண்ட்ல இருக்க எல்லாருமே கத்துறாங்க. டேய் உங்களால அவர் பக்கத்துல கூட நிக்க முடியாது, எல்லாரும் ஓடி போங்கடான்னு சொல்றாங்க. ஆனா சடனா பக்கத்துல வராரு. வந்தோடனே ஒரு அடி தான் அடிக்கிறாரு. அடிச்ச அடில என்ன ஆனானுங்கன்னே தெரியல, செதறி சின்ன பின்னம் ஆயிட்டானுங்க. என்னடா தொட்டோன்னு ஷாக் அடிச்ச மாதிரி பறந்துட்டானுங்களான்னு சொல்லிட்டு மிரண்டுட்டாங்க. சடனா அங்க இங்க மூவ் ஆகிட்டே இருக்காரு. ஒரு வழியா ஜோரோ முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஜோரோவும் சண்டைக்கு தயாரா நின்னுகிட்டு இருக்கான். பைரட் ஹண்டர் ஜோரோ ஓன்ட்ட இருந்து நான் ஆட்டத்தை ஆரம்பிக்கட்டுமான்னு சொல்லிட்டு கூமா கேட்டுக்கிட்டு இருக்கான். ஜோரோ அப்படி முறைச்சிட்டே நிக்கிறான். அதோட முடியாது அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துடாங்க. See you bye.